காங்கிரஸ் வரும் எதிர்பார்த்துட்டு நீங்க உங்க கட்சிக்காரங்க சொல்ல வரேன். காங்கிரஸ் வராது இல்ல சார், ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்றேன் சார். நீங்க உங்களுக்கு மறுபடியும் அதான் கேட்குறேன், கூட்டணி கட்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நொண்டி சாக்கு, ஆட தெரியாத நடனக்காரிக்கு கூடம் பத்தலன்னு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதுதான் சார். எங்களை மாதிரி சாதாரண கட்சி சார், இளைஞர்கள் நாங்கள். ஒரு ஜல்லிக்கட்டு எங்கெல்லாம் வெளியில் கூட தெரியாது, ஜல்லிக்கட்டு புரட்சியும் உதயமான தமிழ்நாடு இளைஞர் கட்சி, எங்களாலே போய் அண்ணனை பார்க்க முடியுது. கூட்டணி கட்சிக்கான மரியாதை கொடுக்குறாங்களே, எங்களுக்கான மரியாதையை. அப்போ உங்களை மாதிரி எவ்வளோ பெரிய கட்சி, எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள். 3.5% ஓட்டு வச்சிருக்காரு. யார் சார்? டிடிவி தினகரன் 3.8% வாக்கு வச்சிருக்காருல்ல போன வாட்டி 2021 எலெக்ஷன்ல. அவரால் தானே வந்து எடப்பாடியால் ஆட்சி அமைக்க முடியல. 3% திமுக அதிமுக டிஃபரன்ஸே 2021 எலெக்ஷன்ல. திமுக 3% வாக்கு வித்தியாசத்தை ஜெயிச்சு தான், ஜாஸ்தி பெற்று தான் ஆட்சியை பிடிக்குது. இத்தனைக்கும் 10 வருஷம் ஆட்சியில். அப்போ 10 வருஷம் ஆன்டி இன்கம்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும்? அந்த வாக்கே போட்டது யாருக்கு? அம்மாவுக்கு போட்டது, எடப்பாடிக்கு போடல. உண்மையாகவே எடப்பாடிக்கு என்ன ஓட்டு போட்டோன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு இந்த 10 எலெக்ஷன் பார்த்துட்டோம். இனிமேல் தான் 2026 காட்ட போகுது, அது வேற. அப்போ அதிமுக ஆட்சி அமைக்க முடியாமல் போனதுக்கு அமமுக தான் காரணம். 3.8% வாக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? தாவேகாக்கு தெரியல. தெரியாம எப்படி இருக்கும்? தெரியலங்கிற மாதிரி தெரியுது. என்ன சார் நீங்க, இது எப்படி தெரியாம இருக்கும்? எல்லாருக்கும் சார், என்ன மாதிரி ஒரு சாதாரண நாளுக்கே இது தெரியுது சார். அவ்வளோ பெரிய ஆட்சி, ஒரு சஃபாலஜிஸ்ட் வச்சிருக்காங்க, ஒரு மிகப்பெரிய அடுத்த ஆட்சியே பிடிக்கிறதுக்கு உட்கார்ந்துருக்கும் போது எது சாத்தியம் எது சாத்தியம் இல்லை, எதை நம்ம கூட வச்சிருந்தா நம்மளால வெற்றி பெற்று கணிசமாக ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்கும்போது அவரை கண்டிப்பா, அவர் என்டிஏ கூட்டணியில் இருந்தா கூட பரவாயில்ல, விட்டுட்டு வெளியில வந்துட்டாரு. அப்ப எடுத்து வைக்கிறதுல அவங்களுக்கு ஏன் வந்து சார் யாராவது வேணாம் சொல்லுவாங்க, பண்ணல இல்ல, அதுதான் சொல்ல வர. அது நீங்க ஏன் பண்ணவில்லை என்பதை இரு பக்கமும் கேட்கும். சரி சார், ஒரு குற்றவாளிக்கு கூட அவன் பக்கம் நியாயத்தை சொல்றதுக்கு ஒரு இது இருக்குது. நீங்க ஒட்டுமொத்தமா பழிய தூக்கி தாவேகளை போறதை ஏத்துக்கவே முடியாது.